பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 107 அதிகாரம் வசனம் 5, 6. பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். இந்த சங்கீதம் 107 அதிகாரம் பல விதமான மனிதர்கள் பலவித சூழ்நிலையில கடந்து போறாங்க. அவர்கள் ஆபத்து நேரத்தில் ஆண்டரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். இந்த பகுதியில பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தோய்ந்ததாக ஏன் அப்படி இருக்கிறாங்க? 4வது வசனம், அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்துல அவாந்திர வழியாய். ஏன் பசி, ஏன் தாகம், ஏன் ஆத்மா தோய்ந்து போயிருக்குதுன்னா, அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல், அவங்க சேர வேண்டிய இடத்துக்கு போகணும், அந்த வழியை மிஸ் பண்ணிட்டாங்க. என் வாழ்க்கை நல்லபடியா போய்கொண்டிருந்தது, திடீரென்று ஒரு டைவர்ஷன், திடீரென்று மாற்றங்கள். அந்த மகனை நம்பி அந்த மகளை நம்பி வாழ்க்கையில முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தீங்க, திடீரென்று மாற்றங்கள் வந்துருச்சு. பெற்றோர் சொன்னதை கேட்கல, நண்பர்கள் சொன்னதை கேட்கல, உங்க தேவ ஊழியன் சொன்னதை கேட்கல, நீங்க விருப்பப்படி நான் நினைச்சதை செய்வேன் அப்படின்னு கடந்து போய்க்கிட்டு வாலிப மகனே மகளே உங்களுக்கு சொல்லுகிறேன், நிறைய நேரத்துல தாபரிக்கும் ஊரை காணாமல் அலைகிற பொழுது ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் இக்கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். இன்றைக்கு பெற்றோருடைய ஆலோசனை இல்லாம, எந்த ஒரு நடத்துதல் இல்லாம மனம் போன போக்கில் முடிவெடுத்து இருந்தீங்க. வாழ்க்கையில பெரிய மாறுதல் வந்திருக்கு. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். சங்கீதம் 107 6வது வசனத்தின்படி தங்கள் ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். என் வாழ்க்கை திசை மாறி போயிருமோ, என் வாழ்க்கை கெட்டு போயிருமோ, என் வாழ்க்கை சரியான லக்குக்கு போக முடியாதா? தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். இன்னைக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தர் வைத்த திட்டத்திலிருந்து விலகி போகும்படியா கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டு மாற்றுவாரா பாஸ்டர்? இந்த சூழ்நிலை ஆண்டு மாற்றுவாரா? எப்பேற்பட்ட நிலைமையா இருந்தாலோ தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை மாற்றுங்கன்னு சொல்லுகிற பொழுது அவர் மாற்ற வல்லமை உள்ளவர். கேத்ரின் குல்மன் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷி. அவங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு டைவர்ஷன் மாறி போயிட்டாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி தன்னுடைய அழைப்புல நிலைத்திருக்கணும்னு சொல்லி ஆண்டு கரத்தில் ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தர் மகிமையா எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அருமையான வாலிப மகனே, வாலிப மகளே, ஏதோ ஒரு மிஸ்டேக், ஏதோ ஒரு டெசிஷன் தப்பா போயிருச்சு, அதற்காக எங்கேயோ அலைஞ்சு தெரியன்னு இருக்காதீங்க. அப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தங்கள் ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன், பாரத்தோடு ஜெபிக்க போறேன். ஏசப்பா, அன்பு வாலிப மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற யார் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டு வாழ்க்கையில வித்தியாசமான முடிவுகளை எடுத்து ஆண்டவரே இன்றைக்கு ஆபத்தின் சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ, வாழ்க்கையே முடிந்து போயிருமோன்னு இருக்காங்களோ, அவர்களுக்கு இந்த சத்தம் தொனிக்கிறது. அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. தேவ கரம் உங்களை ஆசீர்வதி, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உங்களுக்காய் சிலுவையில அவர் மரித்து தன்னை ஒப்பு கொடுத்து இருக்கிறார். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை வாழ்வதற்காக அந்த தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய அந்த கல்வாரி இரத்தத்தின் வல்லமை உங்களை சந்திக்கிறது. உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாகிறது. ஆண்டவரே, எந்த வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு நினைச்சாங்களோ, எந்த வாழ்க்கை முடிய போகுதுன்னு நினைச்சாங்களோ, கர்த்தர் அவர்களோடு இடைபடுவதற்காய் நன்றி. ஏசப்பா, அவங்களை பாதுகாப்பதற்காய் நன்றி. உங்க பாதுகாப்பின் கரம் ஒவ்வொருவர் மேல இறங்கினதுக்காய் நன்றி. God has secured your future. எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து இருக்கிறார். அவர் நோக்கி கூப்பிட்டு இருக்கிறோம். எல்லா இக்கட்டிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தரை துதிங்க. தேவ பலன் உங்களோடு கூட இருக்கும். God bless you.